யோகஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். என் பேர் லதா. நான் 100வது பயிற்சி எடுத்தேன் குருக்கிட்ட. ஆனால் நான் பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னே நான் ஒரு சாதாரண ஒரு எஸ்டேட்டில் ஒரு 500 வெள்ளி சம்பளத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலை. நான் குருக்கிட்ட வரதுக்கு முன்னே ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை. ஒரு வேளை சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் அக்கா சொல்லி அவங்க மூலிமா நான் இந்த பயிற்சி எடுத்தேன். குருக்கிட்ட வரத்துக்கு முன்னே நான் நினச்சேன், எனக்கு உண்மையான ஒரு சத்குரு அப்படின்னே பார்க்க போகிறேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் சிறப்பாக தான் இருப்பேன்னு ஒரு நம்பிக்கையோட குருவை போய் நான் சந்தித்தேன். குரு சந்தித்து 100வது பயிற்சி நான் எடுத்து வீட்டுக்கு வந்த கையோடையே எனக்கு ஒரு மனசில் ஒரு துணிச்சலும் ஒரு வைராக்கியமும் எனக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் குரு கொடுத்த அனைத்து விஷயங்களும், குரு கொடுத்த ஆழ்மன பதிவிலிருந்து அனைத்துமே நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன் முழுமையாக. குரு எப்போதும் ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க, யோகசக்தி பயிற்சியால் முடியாதது எதுவுமே இல்லை. குரு எப்பொழுதும் வலியுறுத்துட்டு அந்த ஒரு விஷயத்தை நான் எப்பொழுதும் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக குரு விஷயம் கண்டிப்பாக செஞ்சு அவங்களும் என் பிள்ளைங்களை எல்லாத்தையும் படித்து பட்டதாரியாக ஆக்கணுன்றது என்னோடய எண்ணம். அதனால் முழுமையாக குரு கொடுத்த அனைத்து விஷயங்களும் ஆழ்மன பதிவும் முழுமையாக நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ ஒரு எஸ்டேட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். குரு வரலால் நான் சொந்த தொழில் இப்போ செய்கிறேன். யோகசக்தி பயிற்சி முழுமையாக பயன்படுத்தி ஒரு சில்வர் ஜாமா ஒரு சப்ளையராக இருக்கேன். என் பிள்ளைங்க எல்லாத்தையும் பட்டதாரி ஆகணும். பெரிய பையன் யுஎஸ்எம் பிள்ளைங்களை படிக்கிறாரு. மக திராக நேஷனல் படிக்க போயிட்டாங்க. கடைசி பையன் எஸ்டிபிஎம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குரு வரலால் சிறப்பாக எல்லாரும் பட்டதாரியாக அவங்க அடுத்து ஒரு ஸ்டீடராக அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். அதே வேளையில் இப்போ தான் புதுசாக ஒரு ஐலாக் வாங்கியிருக்கேன். குரு வரலால் புதுசாக ஒரு வீடும் வாங்கிட்டேன். தத்துஸ்ரீ குருஜி வரலால் வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்பாக வந்தே தீருவேன்னு ஒரு உறுதியோடு இருக்கேன். இதே போல் எல்லாருமே யோகசக்தி எடுத்து இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லோரும் சிறப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இந்த வேலையில் குருக்கும் டத்தையும் சிரிச்சிக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யோகஞான சித்தர் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.